வரமே என்கின்ற அணியிலே முதலாவதாக பேச வருகிறார் மனிதவள மேம்பாட்டாளர் கவிஞர் திருமதி சந்திரபிரியா. வெள்ளமென எழுந்திட்ட எண்ணங்களை கருத்தாய்ந்து பகுத்தாய்ந்து பாரெல்லாம் வழங்கிடவே அன்னை தமிழ் வேண்டி தமிழ் புலவன் நடை நின்று தெளிமிகு சிறப்புடனே வடித்திடவே முனைந்திட்டேன். தமிழ்த்தாயே நினை வணங்கி தொடங்குகின்றேன். ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கும் நடுவர் பெருந்தகையவர்களுக்கும் இங்குள்ள பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னும் நான் உங்களுக்கு வணக்கமே சொல்லல, நீங்க எப்படி எனக்கு கை தட்டுவீங்க? உங்களுக்கு ஒரு தனி வணக்கம். ஹாய் பேப்ஸ், ஹாய் டியூட்ஸ். எஸ், நடுவர் அவர்களே, இன்னைக்கு இது என்னன்னு ஒரு தலைப்பு என்னன்னு மட்டும் ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நடுவர் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தலைப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க நடுவர் அவர்களே. பார்த்துட்டேன், ரொம்ப நேரமா சந்தேகத்தில் இருந்தேன். எங்க பேர் என்ன? என்ன பேருப்பா? வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்க காலேஜா? சூப்பர். இதே 1000 பேர் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஈர்க்குது இல்ல, பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். தெரியுதா உங்கள? பார்த்திருக்கேன், இப்பதான் பார்த்தேன். அப்புறம் சொல்றேன், நிறைய சொன்னோம் உங்களை பத்தி. சொல்லுங்க. தலைப்பு என்னன்னு கேட்டேன் உங்ககிட்ட. அதுக்குள்ள நீங்க எங்க தெரியாம வந்துட்டீங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய இளைஞர்களுக்கு வரமா சாபமா? அவ்வளவுதானே, அது மட்டும் தானே பிரச்சனை. எதுக்கு இப்படி 3 பேர் வந்து உட்காந்து வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. வருவாங்க பாருங்க 3 பேர், அதுல 2 தமிழ் டிபார்ட்மெண்ட், ஒரு லைப்ரரி டிபார்ட்மெண்ட். இந்த 2 தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தமிழை தூக்கி நிறுத்துறதுக்காக சண்டை போடுறதுக்குன்னு ஏற்கனவே பேசி டிஸ்கஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைய தொழில்நுட்பம் இளைஞர்களுக்கு வரமே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நாங்க 3 பேரும் அமைதியா தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பவுடர், ஸ்னோ, லிப்ஸ்டிக்னு ஆரம்பிச்சு என்ன ஃபுல் பாயில் சாரி, ஆஃப் பாயில் சாரியா என்னென்னமோ எல்லா சாரீஸும் ஆரம்பிச்சு, பசங்களுக்கான ஜாகர் பேண்ட்ல இருந்து ஜீன்ஸ் பேண்ட் வரைக்கும், டிஷர்ட்ல இருந்து லைக் காட்டன் ஷர்ட்ஸ்ல இருந்து எல்லாம் வரைக்கும் இன்னைக்கு யாரும் போய் வாங்குறது இல்லை, இன்க்ளூடிங் அவங்க 3 பேரும். இன்னைக்கு 2 பேரும் வரும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமாங்க நடுவர் அவர்களே? உமா, இந்த புடவை நீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்னு சுமதி மேடம் கேக்குறாங்க. அதுக்கு சுமதி மேடம் வந்து சொல்றாங்க, நான் வந்துட்டு இதுல என்னது ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆப்ல ஆர்டர் பண்ணீங்க? இவங்க உமா மேடம் இத்தனையும் பண்றது பூரா அலும்பா அட்டூழியம், கையில என்ன பாரு மொபைல் போனை வச்சு தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, தொழில்நுட்பம் இன்றைய இளைஞர்களுக்கு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணலாம், இவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற செல்போன் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு என்ன பண்ணட்டும்? இவங்க இன்ஃபர்மேஷனோ மெசேஜோ கொடுக்கணும்னா பழைய காலத்துல என்ன பண்ணாங்க, புறா கல்ல தூது கட்டி அனுப்பிச்சாங்க இல்லைங்களா? போகட்டும், எப்படி போகட்டும்? நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிழந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய்னு ஆரம்பிச்சு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் வாடையில் மேலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுவி அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னை யாராவது வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பூரா கல்ல தூது கட்டி அனுப்பட்டோம். அதுக்குள்ள இங்க எங்கால என்ன பண்ணுவான், மொபைல் போன் வச்சு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் தான், லொகேஷன் ஷேர் பண்ணி விட்டுட்டு, பேபிமா மாமா இங்க மாட்டிட்டு இருக்கிற, எப்படியாவது வந்து என்ன கூப்பிட்டுட்டு போயிடு. பேபிமா கூகுள் மேப்ஸோட பறந்து வருமா வராதா? டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை வந்து நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் வரைக்கும் அது உங்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய வாதம். அதை கொண்டு போய் நீங்க ஏன் சாபம் சாபம் சாபம்னு சொல்லி உள்ள தள்ளி எப்படியோ கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. இத வந்து என்னன்னு சொன்னா, அது சரியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்கிறோம், அதாவது எந்த பதட்டமும் இல்லாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான். உலகத்தை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும்னு துடித்த மாவீரன் நெப்போலியன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவனை பத்தி. நான் பேசுறது வேற நெப்போலியன் இல்ல, மாவீரன் நெப்போலியனை பத்தி. ஸோ அவனுடைய வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான
ஒரு ஏறுமுகம் அப்படின்றது இருக்காது. சமய சந்தர்ப்பத்தினால பிரிட்டிஷால வந்து கைது செய்யப்படுகிறான் ஒரு சமயத்தில் நெப்போலியன். அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதாவது டிப்ரெஷனுடைய உச்சத்தில் இருக்கான் நெப்போலியன். டிப்ரெஷனுடைய உச்சம். ஏன்னா உலகத்தை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும், தான் தான் ராஜ்யம் ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவன் அந்த நெப்போலியன். அப்படி இருக்கிறவனை கொண்டு போய் ஒரு தனிமை சிறையில போடும்போது அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தான். அந்த சமயத்துல அந்த நெப்போலியனை பார்க்கறதுக்காக அவருடைய நண்பர் வராரு. அவர் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுரங்க அட்டை ஒன்றை தர்றாரு. அவர் நினைச்சிருப்பாரு இந்த நிலைமையில நீ இதை விளையாண்டினா நீ ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன்னு நினைச்சு அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு இருந்த மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல், நம்ம இப்படி ஆயிட்டமேன்னு சொல்லி 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 அந்த நிலைமையில இருந்ததுனால என்னாச்சு, கடைசி வரைக்கும் அதை அவர் திறந்து கூட பார்க்கல, அந்த சதுரங்க அட்டையை திறந்து கூட பார்க்கல. ஆனால் அதுல என்ன அவலத்தின் உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தால எடுத்து அது ஏலம் விடப்பட்டது. அதை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ள அவர் தப்பித்து வருவதற்கான வழி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு பெரியவனுக்கே, அவ்வளவு பெரிய வீரனுக்கே வந்து அந்த சின்ன தடுமாற்றம், இது கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் எலியுடைய கதை தான். எவ்வளவு பெரிய, நீங்க சொன்ன மாதிரி எறும்பு ஓட்ட போட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல நடுவர் அவர்களே, எலியும் அப்படித்தானே கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய மலையை என்ன சொல்லப்போனா மரப்பெட்டி எல்லாத்தையுமே ஓட்ட போடுது. ஆனா அது அந்த கூண்டுக்குள்ள சிக்கி இருக்கும் போது அதுவும் மரப்பூண்டு தான், மரக்கூண்டு தான், அதையே அதனால கடிச்சு ஓட்ட பண்ணி வெளியில வர முடியல. அதற்கு இருந்த தடுமாற்றம், அதே தடுமாற்றத்தோட தான் இவங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதை சரிவர பயன்படுத்த தெரியாத காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வர்றேன். இனிமேலாவது கொஞ்சம் சரியா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 80களில் தான் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது போதுதான் பொருட்களுடைய வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த சமயத்துல இன்வென்ஷன், அந்த சமயத்துடைய கண்டுபிடிப்பு தான் வந்து கம்ப்யூட்டர். கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒரு கம்ப்யூட்டருடைய அளவு வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீடு சைஸ், ஒரு 12க்கு 10 ஒரு ரூம்லுக்குள்ள அடக்கி வைக்கிற அளவு தான் நடுவர்களே அப்பத்துக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய சைஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த தொழில்நுட்ப உதவியின் காரணமாக இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 1 GB மெமரி கார்டுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் உங்களால அடக்கி கொண்டு வர முடிந்ததுன்னா அதற்கு பின்னாடி என்னுடைய இளைஞனுடைய உழைப்பு எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும். அவனுடைய உழைப்பு இல்லாமல் வந்து இதுல ஒரு எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. இப்பவும் அதையே தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தகவல் தொழில்நுட்பம் என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டு மிகச்சரியான பாதையில் வழிநடாத்தி சென்று கொண்டிருக்கும் எனது இளைஞர்களுக்கு அது என்றும் வரம் மட்டுமே என்பதுதான் எங்களோட வாதம். அது இவங்க வந்து சொல்லுவாங்க இது சாபம், பையன் வந்து மொபைலை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். தேய்க்கிட்டுங்க, இது வாலிப வயசு, அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். எங்களை மாதிரி யூத்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி வயசானவங்களெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது நடுவர் அவர்களே. எங்களோட யூத் லிஸ்ட்ல உங்களையும் எடுத்துக்கிறோம். அதனால எங்களுக்கே சாதகமா தீர்ப்பையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க பேசுறதெல்லாம் 30% வந்து கெட்டுப்போன இளைஞர்களை பத்தி பேச வந்திருக்காங்க. ஆனா நாங்க பேச வந்திருக்கிறது 70% என்னைக்குமே சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொண்டிருக்க என்னுடைய இளைஞர்களை பத்தி. அப்படி இருக்கும்போது நாங்க என்னைக்குமே எங்களுக்கு கிடைத்துள்ள வாழ்க்கையையும் வழிமுறைகளையும் வசதிகளையும் நாங்க வரமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதில் முனையளவு கூட எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க அடிக்கடி பசங்களை பத்தியே தான் பேசுவாங்க. அவன் சரியில்லைங்க, அவன் அப்படிதாங்க. உண்மைதான். காய்ச்ச மரமும் நேரா வளர்ந்த மரமும் தான் கல்லடியும் படும் வெட்டப்படும். சும்மா சாதாரணமா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிற பையனை என்னைக்காவது போய் திட்ட சொல்லுங்க. இவங்களெல்லாம் வயசானவங்களை இவங்க 3 பேர் இருக்காங்களே, இவங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுலயும் முன்னாடி ஒரு அம்மா உட்காந்து இருக்காங்களா, அவங்க கிச்சனுக்குள்ள கூட போக மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் கிச்சனுக்கு போவாங்க. அதுக்கும் வேற ஏதாவது ஆப்பை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்றது அவங்களா தான் இருக்கும். மொபைல் எடுத்து பாருங்க, அவங்களுக்குள்ள எல்லா ஆப்பும் இருக்கும். ஸ்விக்கியில இருந்து எல்லா ஆப்பும் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா பொய்யா பேசிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுடைய இது. இளைஞன் என்பவன் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் பண்ணி
மிகப்பெரிய அளவில் என்ன சொல்றது, ஒரு மாமாவும் அப்பாவும் சித்தப்பாவும் தாத்தாவும் சொல்லிக் கொடுக்க மறந்த ஒரு வேஷ்டியை கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சு வேஷ்டி தினம் அப்படின்னு ஒன்ன கொண்டாடி ஏழை நெசவாளனுக்கும் வயிற்றுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்தார் இல்லையா? அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லி மறுத்துற முடியும்? இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. இளைஞர்களும் இதை வரமாகத்தான் எடுத்துக்கொண்டு நல்ல விதமான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு. அதனால கைப்புண்ணுக்கு எப்பவுமே கண்ணாடி தேவையில்லை. நடுவர் அவர்களே, நீங்க தாராளமா இப்பவே எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிடலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.